நெக்ஸ்ட் வீக் அம்முட்டியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருக்கோம் இங்கே. அப்படி விளையாடும் முதல்ல இறங்கி ஹாய் எவ்ரிஒன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog மூலமாக தான் நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு ஆல் நியூ ஆப்ஷன் இருக்கும், மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமே பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் கிழங்கு கூர்மாவும் தான். கிழங்கு கூர்மாவுக்கு தேவையான பல்லாரியெல்லாம் நான் ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி பூரிக்கு வந்து நான் வந்து கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் மாவு நல்லா செட் ஆகினா தான் பூரி மாவு வந்து நல்லா பொழிஞ்சு வரும். எப்போவுமே பூரி மாவில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை இருக்கு இல்லையா, ஸோ ரவை ஆட் பண்ணி பூரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாலே போதும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். கோதுமை மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரவை, சால்ட் இதெல்லாமே வாட்டர்லாம் நல்லா அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுப்பேன். லாஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் நம்ம மேலாட்டு அப்ளை பண்ணால் போதும், நல்லா பிசைறதுக்கு நல்லா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ இதே போல் தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம 1 by 1 போட்டு எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நம்ம ஒன்று போட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆகுறதுமே லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு பூரியாக போட்டு எடுத்துட வேண்டியதுதான். மாவு நல்லா ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இதே போல் நல்லா சென்டெல்லாம் அழுத்தி விட்டால் போதும், நல்லா பொள்ளி கிடைக்கும். கிழங்கு கூர்மா நான் சிம்பிளாக ஷேர் பண்ணிக்கிறேன். எண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, முழு வெத்தலை 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக லைட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பல்லாரியை நீளமாக நல்லா லீனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து கண்ணாடி பதம் வந்ததுமே நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சுருந்தேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்துருந்தேன். குச்சியில் உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வேக வச்சுருந்தேன். நல்லா மசிச்சு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக சால்ட்டு. நல்லா வந்து உருளைக்கிழங்கு அது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நல்லா வாட்டர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் 2 கப்பு தண்ணியில். ஸோ இதே போல் தான் நம்ம ஹோட்டலில் பண்ணுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர்லாம் நல்லா கட்டியாக கிடைக்கும். இதில் மெயினே பார்த்தீங்கன்னா கடலை மாவு ஆட் பண்ண மாதிரி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த கடலை மாவோட ஃப்ளேவர் போனால் தான் அதோட ஃபுல் டேஸ்ட்டே கிடைக்கும். அப்படி இல்லைனா அந்த கடலை மாவோட பச்சை வாசம் அடிக்கும். ஸோ இறக்குனமே கொஞ்சம் மல்லித்தலை இருந்துச்சுன்னா தூவி இறக்குனா போதும், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் தேதிக்கு நான் வந்து எடுத்துட்டேன். நைட்டுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ இதே போல் ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஸோ கையோடு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே நீட் பண்ணிட்டேன். ஸோ டீ மட்டும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ வெசல்ஸ் வந்து நமக்கு ஒர்க் நடக்கும், சைட் பை சைடு நம்ம வெசல்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டாலே எப்போவுமே நம்ம நீட்டாக வந்து கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் தான் அந்த டீ போட்டுட்ருக்கேன். ஸோ முன்னாடி வந்து நான் ரீசெண்டாக வந்து டீ வந்து ரொம்ப அடிக்டாக இருந்தேன். ஸோ டீ வந்து இஞ்சி டீ போட்டு குடிச்சு ஸோ இப்போ டீயை வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நானும் அம்முட்டி மாமா முன்னாடி வந்து பூஸ்ட் அப்படி தான் ஆற்றி குடிக்குது. எனக்கு டீ வந்து குடித்தா ஒரு அடிக்ட் மாதிரி, அது வந்து குடிச்சிட்டு இருந்தால் மட்டும் குடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதனால டீ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எனக்காக வந்து பூஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டு டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகுது. ஸோ மார்னிங் உள்ள எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ வந்து வெஜிடபிள் தான். ஸோ பருப்பு வந்து நெக்ஸ்ட்டு வந்து புடலங்காய் போட்டு கூட்டு வச்சுருந்தேன். பருப்பை வச்சு போட்டு புடலங்காய் கூட்டு. ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் பருப்பு குழம்போட இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டீட்டெயில்டாக இதில் நான் வந்து ஷேர் பண்ணலை. ஸோ சாதம் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து சாதம் வந்து வடிச்சிட வேண்டியதான். ஸோ ஆஃப்டர்நூன் ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரைடே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெளியே போய்க்கலாம். ஸோ வீட்டுக்கு விளக்குக்கு பூ வாங்கணும். நெக்ஸ்ட் வெளியே வந்துருக்கோம். ஸோ எப்போவுமே இப்போ ரீசனாக அந்த பேக்கரி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களே வந்து போட்டு கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் சூப்பராக இருக்கும்.
போட்டாச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி ஸோ இங்கே ஒரு சர்க்கஸ் இருக்கு. ஸோ பேக்கரிக்கு போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பஞ்சர் ஓட்ட வண்டி வந்திருக்கு. அவங்க பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஃப்ரெண்டில் தானே பார்க்கு, அம்மூட்டி வந்து இறங்கி அப்படி பிடிச்சிக்கோத. மெல்ல மம்மி தான் சுற்றுவேன். மெல்ல தான் தங்கச்சி இருக்கா. பாபு குட்டிமா சிரிக்காம வேற 2 பல்லையும் வச்சு ஓட்ட பையன் இல்லை 2 பல்லையும் வச்சு சிரிக்கிறியாளா? இதை பிடிச்சிக்கோ. வெரி குட். இதையும் பிடிச்சிக்கோங்க. வெரி குட். பட்டுக்குட்டிலா. சரி இனி மாமா எந்திரிச்சிருவோன்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்க அதுக்குள்ள. சரி அப்படின்னு வீட்டுக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் வீக் அம்முட்டியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருக்கோம் இங்கே. ஸோ நல்லா இருக்கு. வந்துரு அதெல்லாம் ரெண்டாவது. ஸோ நெக்ஸ்ட் வீக் அம்முட்டியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லியிருக்கோம். பாப்புட்டியை பாருங்க திரும்பி பார்க்க. பாப்புட்டி பிறந்த வரைக்கும் இதுக்குள்ள ஒரு பார்க்குக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனது கிடையாது. எனக்கு கீழே இறங்கி மண் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட கூட்டிகிட்டு போகவே இல்லை. இங்கே பாருங்க அழுறேன் பாருங்க. சரி நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு பட்டுட்டு உனக்கு அழ வந்துடுமா? அவனுக்கு விளையாடும் முதல்ல இறங்கி. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் விளக்கு வச்சு சாமி கும்பிடுறது தான் வ்ளாக் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சண்டே வந்து வளக்காப்பு வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அக்காலோட அன்னைக்கு தான் வளக்காப்பு. ஸோ அங்கே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ பக்கப்புட்டி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அதில் கை வைக்கும் போது அதை எடுத்து வச்சுட்டு அவள் வச்சுட்டு இருப்பாள். ஸோ அது க்யூட்டாக இருந்துச்சு அந்த இது. அந்த ஒரு கிளிப்பிங் வந்து அட்டாச் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே சின்ன கிளிப்பிங் நான் எல்லாம் கூட ஷேர் பண்ணேன். அப்பா இருக்கக்கூடாதா? பயம் காட்டணும் இல்லை, நீ பயம்லாம் காட்டியா? இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ மூலமாக நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டில் தென் பை ஃப்ரம் மைக்கேல் விக்னேஷ். டாடா, பை.